வக்கீல் சங்க தலைவரை போலீசார் தாக்கியதை கண்டித்து சென்னை வக்கீல்கள் 2வது நாளாக நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை எழும்பூர் வக்கீல் சங்க தலைவராக இருப்பவர் மைக்கேல். இவர் சக வக்கீல்களுடன் ஒரு வழக்கு தொடர்பாக எம்கேபி நகர் போலீஸ் நிலையம் சென்றபோது போலீசாருடன் மோதல் ஏற்பட்டது. இருதரப்பினரும் பரஸ்பர புகார் தெரிவித்து தாக்குதலில் காயம் ஏற்பட்டதாக மருத்துவமனையில் சேர்ந்தனர். இந்நிலையில் போலீசார் வக்கீலை தாக்கியதை கண்டித்து சென்னை வக்கீல்கள் செவ்வாயன்று நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை எழும்பூர் வழக்கறிஞர் சங்க தலைவர் மைக்கேல் அவர்களும் அவருடைய ஜூனியர் வழக்கறிஞர்களும் சென்னையில் உள்ள எம்கேபி நகர் காவல் நிலையத்தில் ஒரு வழக்கு சம்பந்தமாக சென்றபொழுது ஆய்வாளர் அவர்களும் அவருடன் இருந்த காவலர்களும் மைக்கேல் அவர்களை கடுமையாக தாக்கியுள்ளார்கள். இந்த சம்பவத்தை கண்டித்து சென்னையில் உள்ள நீதிமன்றங்கள் எல்லாம் நாங்கள் இன்று நீதிமன்றத்தை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம். வக்கீல்கள் தாக்கியதால் எம்கேபி நகர் போலீஸ் நிலையம் சூறையாடப்பட்டதாக போலீஸ் தரப்பில் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தன்னை சந்திக்க வந்த வக்கீல்களை டிஜிபி ராமானுஜம் அவமதித்ததாக கூறி திங்களன்றும் வக்கீல்கள் மாநிலம் முழுவதும் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது.